ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முடியும் போது என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும், லெட் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க முடியும் அப்படின்னு. முடிஞ்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனித்து இங்கிலீஷில் சூப்பராக பேச ஆரம்பிச்சிருங்க. லெட் அப்படிங்கிற இந்த வேர்டோட யூசேஜ் என்ன அப்படின்னா, பர்மிஷன் கொடுக்கறது. பாருங்களேன், லெட் அப்படின்னா தமிழில் விடு அப்படின்னு சொல்லுவோம். லெட் அப்படின்னா விடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து பாருங்க, லெட் மீ அப்படின்னா எண்ணெய் விடு அப்படின்னு அர்த்தம். மீனா எண்ணெய், லெட் அப்படின்னா விடு. இப்போ சேர்த்து பேசுங்க பார்க்கும். லெட் மீ என்ன விடு. இப்போ அடுத்து பாருங்களேன், லெட் மீ ஈட். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஈட் அப்படிங்கிற வேர்பை ஆட் பண்ணி பேசியிருக்கோம். லெட் மீ ஈட் அப்படின்னா என்னை சாப்பிட விடு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? லெட் அப்படின்னா விடு, லெட் மீ அப்படின்னா என்னை விடு, லெட் மீ ஈட் அப்படின்னா என்னை சாப்பிட விடு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதா அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்ய விடு அப்படின்னு நம்ம ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது நம்ம லெட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பயன்படுத்தி பேசணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம இந்த லெட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்கணுங்க. ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை இந்த ஸ்ட்ரக்சர் வடிவில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லெட் அப்படிங்கிற வேர்டை பேசணும், அதுக்கப்புறம் நம்ம பர்சனை பேசணும். பர்சன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனோனாக வரும். ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்பை பேசணும். அந்த வேர்ப் இட் ஷுட் பி எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா V1 தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷில் பேசிடலாங்க. இப்போ இந்த இடத்துல லெட் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், வேர்ப்னா என்ன நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் அப்படின்னா இது தாங்க. பாருங்களேன், ஐ அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனோன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷார்ட்டாக சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். மீ அப்படின்னா ஆப்ஜெக்ட். இந்த ஐ அப்படியே ஆப்ஜெக்டாக மாறும்போது மீ அப்படின்னு வரும், என்னை அப்படின்னு வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தேன், என்னை சாப்பிட விடு அப்படின்னா லெட் மீ ஈட் அப்படின்னு சொன்னேன் நான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து நம்ம சீக்கிரமாக பார்க்கலாமா? நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். எங்களை அப்படின்னா அஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீ அல்லது நீங்கள் அப்படிங்கிறத நம்ம யூ அப்படின்னு சொல்லுவோம். அது ஆப்ஜெக்டாக மாறும்போது உங்களை அப்படின்னு வரும், அதுவும் யூ அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். அவர்களை அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படின்னா ஹி, அவனை அப்படின்னா ஹிம். அவள் அப்படின்னா ஷீ, அவளை அப்படின்னா ஹெர். அது அப்படின்னா இட், அதனை அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க ஆப்ஜெக்ட் ப்ரொனோன். நம்ம லெட் வச்சு எங்கெல்லாம் பேசுகிறோமோ லெட்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் தான் நம்ம வச்சு பேசணும். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். அவ்வளோதாங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லிடுங்க. இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவளை பாட விடு. இதை நம்ம இப்படியே சொல்லலாம், அவள் பாடட்டும். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெட் வச்சு தான் நம்ம பேசணும். அவளை பாட விடு, அவள் பாடட்டும், ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெட் வச்சு தான் நம்ம பேசணும், மறந்துடக்கூடாது. இது எல்லா சென்டென்ஸ்க்கும் பொருந்தும். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் வரிசையாக இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணிட்டே வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேசலாமா? அவளை பாட விடு அப்படின்னா மேலே ஸ்ட்ரக்சர் இருக்குது, பார்த்து மொத்தமாக பேசலாமா? லெட் ஹர் சிங், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். லெட் ஹர் சிங், அவளை பாட விடு. இங்கே லெட் அப்படின்னா விடு அப்படின்னு சொல்லுவோம், ஹர் அப்படின்னா அவளை, சிங் அப்படின்னா பாடுறது. அவளை பாட விடு அப்படின்னா லெட் ஹர் சிங், லெட் ஹர் சிங், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், என்னை தூங்க விடு. எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, என்னை தூங்க விடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம பர்மிஷன் கேட்குறோம், என்னை தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம் இதை? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்படியே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணுங்கள் பார்க்கும். பேசலாமா? லெட்
மீ ஸ்லீப். லெட் மீ ஸ்லீப் என்னை தூங்க விடு. லெட்னா விடு, மீனா என்னை, ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. லெட் மீ ஸ்லீப், லெட் மீ ஸ்லீப் என்னை தூங்க விடு. அடுத்து பாருங்க, அவர்களை வரவிடு. ஏன் அங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்க, அவங்கள வரவிடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லுவாங்க? இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். லெட், சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. தம், வெரி குட்ங்க, கரெக்டுங்க, சூப்பர். கம், லெட் தம் கம், லெட் தம் கம், அவர்களை வரவிடு. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக பேசிடலாம். அதான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா லெட் வச்சு நிறைய சென்டென்ஸை நீங்கள் சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை இங்கிலீஷில் நான் பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. அடுத்து பாருங்களேன், எங்களை விளையாட விடு. ஆன்சர் தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம், அல்லது வீடியோ பார்த்துட்டே நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ்ங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். எங்களை விளையாட விடு அப்படின்னா லெட் அஸ் ப்ளே, லெட் அஸ் ப்ளே, லெட் அஸ் ப்ளே, எங்களை விளையாட விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னை பேச விடு. ஏன் நீயே பேசிட்டே இருக்க, என்னை பேச விடுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை பேச விடு. எப்படி பேசலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, வெரி குட். லெட் மீ ஸ்பீக், லெட் மீ ஸ்பீக், என்னை பேச விடு. அடுத்து பாருங்களேன், அவளை முயற்சி செய்ய விடு. ஏன் அவளை அப்படியே தடுத்து வச்சுருக்கீங்க? அவளை ட்ரை பண்ண விடுங்க, அப்போ தான் அவளால் முடியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவளை முயற்சி செய்ய விடு. எப்படி பேசலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக வாயை திறந்து பேசிட்டீங்க, வெரி குட். லெட் ஹர் ட்ரை, லெட் ஹர் ட்ரை, அவளை முயற்சி செய்ய விடு. நெக்ஸ்ட் ஒன், அவனை வாங்க விடு. அவன் கையில் தானே காசு இருக்குல்ல, அவன் வாங்கட்டுமே, அவனை வாங்க விடுங்களேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவனை வாங்க விடு அப்படின்னா லெட் ஹிம் பை, லெட் விடு, ஹிம் அவனை, பை வாங்கிறது, லெட் ஹிம் பை, அவனை வாங்க விடு. நல்லா கவனிங்க, லெட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் பேசணும், அதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். இதை மறந்துடாதீங்க, இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், வேர்ப். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், அவளை சமைக்க விடு. டைம் ஆயிடுச்சுப்பா, அவள் சமைக்கணும், அவளை சமைக்க போக விடு. அல்லது நம்ம இதை இப்படியே சொல்லலாம், அவள் சமைக்கட்டும். ஒரு செயலை செய்ய அனுமதி கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் அவள் ஒரு செயலை செய்யட்டும், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? ரெண்டுக்குமே லெட் வச்சு தான் பேசணும், மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. அவளை சமைக்க விடுனா எப்படி பேசலாம்? லெட் ஹர் குக், லெட் ஹர் குக், அவளை சமைக்க விடு. நெக்ஸ்ட் ஒன், அவர்களை உட்கார விடு. ஏன் அவங்க நின்றுட்டே இருக்காங்க, அவங்கள உட்கார விடு. எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, அவங்கள உட்கார விடுங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர்களை உட்கார விடு. எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட்டுங்க, நிறைய பேர் சூப்பராக பேசிட்டீங்க, வெரி குட். அவர்களை உட்கார விடு அப்படின்னா லெட் தம் சிட், லெட் தம் சிட். லெட் அப்படின்னா விடு, தம் அப்படின்னா அவர்களை, சிட் அப்படின்னா உட்கார. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, சில பேர் இப்படி தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. லெட் தே சிட் அப்படின்னு சொல்லுவீங்க. தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இங்கே தே வச்சு பேசவே கூடாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், தே வச்சு பேசக்கூடாது. லெட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் வரணுமே தவிர சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரவே கூடாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெட் தம் சிட், இதுதான் கரெக்டான ஆன்சர். லெட் தே சிட், இது தவறான ஆன்சர். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. அவர்களை விளையாட விடு. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கும். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. அடுத்து பாருங்களேன், என்னை டிவி பார்க்க விடு. என்னை டிவி பார்க்க விடு. சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி சொல்லலாம்? லெட் மீ வாட்ச் டிவி, லெட் மீ வாட்ச் டிவி, என்னை டிவி பார்க்க விடு. நெக்ஸ்ட் ஒன், அவனை சென்னைக்கு போக விடு.
பையன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போக வேலைக்கு போக ரொம்ப ஆசைப்படுறாப்புல. வீட்டில் அம்மா பையனை பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, ஏம்மா அவனை பிடிச்சி வச்சுருக்கிறேன், அவனுக்கு சென்னைக்கு போக விடுமா, அவன்ட்டு போகட்டும், வேலை பார்க்கட்டும், அவனை சென்னைக்கு போக விடு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. நான் கொடுக்குறது எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸ் தான். தயவு செய்து வாயை திறந்து பேசிடுங்க பார்க்கும். லெட் ஹிம் கோ டு சென்னை. லெட் ஹிம் கோ டு சென்னை. அவனை சென்னைக்கு போக விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னை முடிக்க விடு. ஒரு வேலையை நம்மளை முடிக்க விடாமல் ரொம்ப ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், என்னை முடிக்க விடுங்கப்பா, நான் முடிச்சுட்டு போகிறேன்ப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னை முடிக்க விடு அப்படின்னா லெட் மீ ஃபினிஷ். லெட் மீ ஃபினிஷ். என்னை முடிக்க விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னை ஓட்ட விடுன்னு அப்படி சொல்லுவோம். என்னை கார் ஓட்ட விடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் அதை? லெட் மீ டிரைவ். லெட் மீ டிரைவ். என்னை ஓட்ட விடு. இப்போ நம்ம இது வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறோம். அவன் போகட்டும், அவங்க வரட்டும், அவங்க உட்காரட்டும், அவள் சமைக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு செயலை ஒருத்தங்க செய்யட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது லெட் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ அதுவே ஒருத்தங்கள ஒரு செயலை செய்ய விடாதே அப்படின்னு நம்ம நெகட்டிவாக பேச வரும்போது நம்ம டோன்ட் லெட் வச்சு பேசணும். அதை எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா டோன்ட் லெட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், அவனை போக விடாதே. அவனை போக விடாதே. எப்படி சொல்லலாம் அதை பாருங்கள். மேலே ஸ்ட்ரக்சர் இருக்குது, கீழே தமிழ் சென்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே இங்கிலீஷில் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணணும். அவனை போக விடாத, அவன் வீட்டிலே இருக்கட்டும். எப்படி சொல்லாத? அவனை போக விடாதே அப்படின்னா டோன்ட் லெட் ஹிம் கோ. டோன்ட் லெட் ஹிம் கோ. அவனை போக விடாதே. இப்போ இந்த இடத்துல அவனை போக விடு அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. லெட் ஹிம் கோ. லெட் ஹிம் கோ. அவனை போக விடு. இப்போ நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம். அவனை போக விடாதே அப்படின்னா அந்த லெட்டுக்கு முன்னாடி டோன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். டோன்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்யாதே. அப்போ இந்த இடத்துல டோன்ட் லெட் அப்படின்னா ஒரு செயலை செய்ய விடாதே. யாரை? அவனை. ஹிம். டோன்ட் லெட் ஹிம். அவனை விடாதே. என்ன செயலை செய்ய விடாதே அப்படின்னா போக விடாதே. கோ. டோன்ட் லெட் ஹிம் கோ. அவனை போக விடாதே. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைங்களை நான் எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தீராத ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல், இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவுசெய்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் யூடியூப் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வருங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மெட்டில் ஃபைல் இருக்குதுங்க. 30 டேஸ் கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் சேர்த்தே கொடுத்துருவோம். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், அவர்களை சண்டை போட விடாதே. அவங்கள சண்டை போட விடாத. எப்படி சொல்லலாம் அதை? டோன்ட் லெட் தம் ஃபைட். டோன்ட் லெட் தம் ஃபைட். டோன்ட் லெட் தம் அப்படின்னா அவர்களை விடாதே. என்ன செயலை செய்ய விடாதேன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சண்டை போடுற ஒரு செயலை செய்ய விடாதே. ஃபைட். டோன்ட் லெட் தம் ஃபைட். டோன்ட் லெட் தம் ஃபைட். அவங்கள சண்டை போட விடாதே. நெக்ஸ்ட் ஒன், யாரையும் உள்ளே விடாதே. யாரையும் உள்ளே விடாதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் எனி ஒன் இன். டோன்ட் லெட் எனி ஒன் இன். யாரையும் உள்ளே விடாதே. நம்ம இந்த இடத்துல இன்சைட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அவளை நேரத்தை வீணாக்க விடாதே. எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு, அவளை டைமை வேஸ்டாக்க விடாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் ஹர் வேஸ்ட் டைம். டோன்ட் லெட் ஹர் வேஸ்ட் டைம். அவளை நேரத்தை வீணாக்க விடாதே. உங்களுடைய ஆன்சரை பின்னாடியே ப்ளீஸ் தயவுசெய்து பேசிகிட்டே வாங்க. இது ரொம்ப ரொம்ப
முக்கியமான கான்செப்ட். முடிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. அடுத்து பாருங்களேன், அவனை கத்த விடாதே. அவனை கத்த விடாதீங்க. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் ஹிம் ஷவுட். டோன்ட் லெட் ஹிம் ஷவுட். அவனை கத்த விடாதே. நெக்ஸ்ட் ஒன், அவர்களை பேச விடாதே. அவர்களை பேச விடாதே. டோன்ட் லெட் தம் ஸ்பீக். டோன்ட் லெட் தம் ஸ்பீக். அவர்களை பேச விடாதே. அடுத்து பாருங்க, அவனை சென்னைக்கு போக விடாதே. வீட்டில் அப்பா சொல்கிறாங்க, அவனை சென்னைக்கு போக விடாத, கொஞ்ச நாளைக்கு இங்கே ஊர்லேயே இருந்து வேலை பார்க்கட்டும், இப்போதைக்கு சென்னைக்கு போவேனா, அவனை சென்னைக்கு போக விட்டுறாத. அப்பா வெளியூரில் இருப்பாங்க, அம்மா கிட்டே பேசுவாங்க. பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அதை? டோன்ட் லெட் ஹிம் கோ டு சென்னை. டோன்ட் லெட் ஹிம் கோ டு சென்னை. அவனை சென்னைக்கு போக விடாதே. நெக்ஸ்ட் ஒன், அவளை டிவி பார்க்க விடாதே. அவளை டிவி பார்க்க விடாதே. எப்படி சொல்லலாம்? அவளுக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்தே இருப்பா, அவளை டிவி பார்க்க விடாதா. சூப்பருங்க. நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாயை திறந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட்ங்க. எப்படி பேசலாம்? டோன்ட் லெட் ஹர் வாட்ச் டிவி. டோன்ட் லெட் ஹர் வாட்ச் டிவி. அவளை டிவி பார்க்க விடாதே. இப்போ இந்த இடத்துல அவளை சமைக்க விடாதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் ஹர் குக். டோன்ட் லெட் ஹர் குக். அவளை சமைக்க விடாதே. இப்போ இது வரைக்கும் நம்ம லெட்டை வச்சு பாசிட்டிவான சென்ஸும் நெகட்டிவான சென்ஸ் எப்படி பேசுறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்காத நிறைய சென்டென்சஸ் நிறைய இருக்கும் லெட் டோன்ட் லெட் வச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் தெரியுதோ, புதுசாக நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ, ட்ரை பண்ணுறீங்களோ, அதை காமெண்ட்டில் நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெட் அஸ் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்டஸ் அப்படிங்கிறத நம்ம லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேச போகிறோம். இந்த லெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செயலை செய்யலாம், செய்வோம் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம லெட்ஸ் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? இந்த லெட் அஸ் நம்ம ஷார்ட்டாக லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது லெட்டஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு எந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் பொருந்தாது. பாருங்களேன், நம்ம போகலாம், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம் அதை? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ, நம்ம போகலாம். அடுத்து பாருங்கள், நம்ம விளையாடலாம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். நான் சொல்கிறேன், நம்மளாம் சேர்ந்து விளையாடுவோம் சொல்லுவோம். பார்த்தீங்களா? நம்மளாம் சேர்ந்து விளையாடுவோம், விளையாடலாம். எப்படி சொல்லலாம் அதை? லெட்ஸ் ப்ளே. லெட்ஸ் ப்ளே. இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது லெட்டஸ் ப்ளே அப்படின்னு சொல்கிறத நம்ம ஷார்ட்டாக லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம சாப்பிட்லாம். சூப்பருங்க, வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். லெட்ஸ் ஈட். லெட்ஸ் ஈட். நம்ம படிக்கலாம். சூப்பருங்க, கரெக்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை பேசி பழகும் போது தான் நமக்கு நல்ல தைரியம் கிடைக்குங்க. எப்படி பேசலாம்? நம்ம படிக்கலாம். லெட்ஸ் ஸ்டடி. லெட்ஸ் ஸ்டடி. நம்ம அறையை சுத்தம் செய்யலாம். லெட்ஸ் க்ளீன் த ரூம். லெட்ஸ் க்ளீன் த ரூம். நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம், நம்ம இப்போ காத்திருக்கலாம். எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் வெயிட் நவ். லெட்ஸ் வெயிட் நவ். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு ஸ்கூல். லெட்ஸ் கோ டு ஸ்கூல். நம்ம இப்போ நம்முடைய வீட்டு பாடத்தை செய்யலாம். லெட்ஸ் டூ அவர் ஹோம்ஒர்க் நவ். லெட்ஸ் டூ அவர் ஹோம்ஒர்க் நவ். நம்ம இப்போ ஒரு பாடல் பாடலாம். லெட்ஸ் சிங் அ சாங் நவ். லெட்ஸ் சிங் அ சாங் நவ். நம்ம இப்போ ஒரு பாடல் பாடலாம். ஐ ஹோப், நான் நம்புகிறேன், நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த வீடியோ முடியும் போது உங்களால் லெட்டை வச்சு 100% என்னால் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க முடியும்னு சொன்னேன். உண்மையாகவே என்னால் உங்களை 100% லெட்டை வச்சு இங்கிலீஷில் பேச வைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசணும்னு நினைக்கிங்களோ அதை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை பேச வைக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் எந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது புரியலை அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது தான் என்னால் அதை கரெக்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 100% தெளிவாக புரிய வச்சுட்டேன்.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லலாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.